ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1, 2 இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் தியானித்ததான வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1, 2 உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 1, 2 வசனங்களின் அடிப்படையிலே ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் அடிப்படையிலே நான் உங்களோடு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் ஆவியானவரால் நடத்தப்பட்ட இந்த வசனத்தை தியானிக்கும்படியாய் நடத்தப்பட்ட விதம் இப்படித்தான். இதிலிருந்து 3 காரியங்களை ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு உணர்த்தி சொல்லுகிறார். 3 காரியங்கள், அவைகளை தான் நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். முதலாவதாக வசனம் 1 நாம் வாசிக்கிறது போல, நான் உன்னை மீட்டு கொண்டேன். I have redeemed you. நான் உன்னை மீட்டிருக்கிறேன், நான் உன்னை மீட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். இந்த 2 வார்த்தையை சொல்லுகிறார். இந்த 2ம் ஒரு ஏகதேசம் ஒன்று போல தெரியும். 2 வார்த்தையும் ஒன்று போல தெரியும். ஆனால் நமக்கு நடைமுறையிலே கவனிச்சாலே அந்த வித்தியாசம், வேறுபாடு தெரியலாம், புரிய முடியும். சிருஷ்டிப்பு என்பது படைத்தது. இந்த உருவாக்குதல் என்று சொல்லுவது அது படைத்ததை தனக்கு ஏற்ற விதமாய் டிசைன் பண்ணுவது, அதை ஃபார்ம் பண்ணுவது. சில பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஏற்றதா கொஞ்சம் உருவாக்குறதுக்கு கை வச்சா தான் முடியும். சில பொருட்கள் நமக்கு ஏற்றதாக உருவாக்கணும். சில பொருட்கள் பழகணும், பழகினாதான், புதுசாக வாங்கினது கூட பழகினாதான் அந்த ஏற்ற காரியத்தை செய்வதற்கு ஏற்றதாய் வரும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நாம் உருவாக்கப்படுகிறோம். நிறைய நேரங்களிலே இந்த குயவன் களிமண்ணை எடுத்து உருவாக்குகிற அந்த காரியம் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு ஒரு நல்ல அடையாளம், இதற்கு அதில் ஒரு நல்ல செய்தி இருக்கிறதை நாம் உணர முடியும். ஆகவே நம்முடைய தேவன் சிருஷ்டித்தவர், அடுத்து நம்மை உருவாக்குகிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தேவன் அல்டிமேட் ஓனர். இவர்தான் நம்முடைய மொத்த உரிமையாளர். நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு புரியறதில்லை. அவர் தான் ஓனர். அவர் சித்தத்தை செய்கிறதுக்கு தான் நான் இந்த பூமியில் இருக்கேன் என்பதை அழைத்தவர்களுக்கு கூட, தேவனை அறிந்த ஆராதிக்கிறவர்களுக்கு கூட புரிஞ்சுறதில்லை. அவர் தான் முழு உரிமை. நம்மளை என்ன செய்யணும்னாலும், எங்கே போகணுன்னாலும், எங்கே இருக்கணும்னாலும் எல்லாத்தையும் செய்வதற்கு, நடத்துவதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. அதான் சிருஷ்டிகர் என்று சொல்கிறார். அப்போ சிருஷ்டிகர் என்று சொல்லிவிட்டு 3 காரியத்தை அவங்களுக்கு ரிமைண்ட் பண்றார், உணர்த்துகிறார். முதலாவதாக, அருமையான என் பிள்ளையே, நான் உன்னை மீட்டிருக்கிறேன், நான் உன்னை மீட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களிடத்திலே சொல்லுகிறார். இந்த மீட்பு என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய பார்வையில் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் நீங்கள் கண்டுகொள்ளலாம். இந்த மீட்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டானது. In him we have redemption through his blood. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வாசிங்க. பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்று சொல்கிறவர்கள் நீங்க உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாருங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய மீட்பின் நாளை எப்பொழுதும் நினைக்க வேண்டும்.
மீட்பின் நாளை நினைக்கிற பரிசுத்தவான் இடத்துல பாதிக்கு பாதி அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கும். பாதி 50% பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட மீட்பின் நாளை நினைக்கிறவர்களுக்கு. மீட்பின் நாளை நினைக்கிறவர்களுக்கு நிறைய நிலங்களில் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதாவது நாம் விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள் இல்லை. பரிசுத்தவான்கள் அதை நினைக்க வேண்டும். இந்த மீட்பு என்கிறது ஒரு ஒரு முக்கியமான இடத்துல பயன்படும். யாராவது அந்த டேர்ம் யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன் கொஞ்சம் டக்குன்னு. மீட்குதல், அடகு வச்சு, ரைட். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இந்த மீட்குதல் அப்படின்ற அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக கவனிச்சிங்கன்னா, ஒரு பொருளை அடகு வச்சுட்டோம், அதை மீட்கணும், அதை மீட்கணும். என்னைக்கு நம்மகிட்ட அந்த ஃபுல் அமௌண்ட் இருக்குதோ அதை கொடுத்து என்ன செய்யணும்? அந்த பொருளை மீட்கணும். அது வரைக்கும் நம்முடையது, ஆனால் இன்னொரு இடத்துல இருந்து விடுகிறது. நிறைய சூழல்ல மீட்க முடியாததுனால அது அவங்களுடையதாகவே ஆகி போயிடுது. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? வட்டிக்கு வட்டிலாம் போட்டு அது அவங்களுடையதாகவே ஆகி போயிடும். ஒரு காலத்தில் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்ப்போம், அந்த பொருளை இப்போ வாங்கணும்னு சொன்னால் போட்டிருக்க வட்டி இது எல்லாம் பார்த்தா கூட்டி பார்த்தா அந்த பொருளுடைய ஒர்த்துக்கு மேலே போகுது. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு பேசினாலோ சந்திச்சாலோ அது வேண்டாம் விட்டுருங்க, அதுக்கு பேர் முங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளும் இப்படி தாங்க, முங்கி போன கேஸு, முங்க போன கேஸு. ஆண்டவர் he bought us through his holy blood, innocent blood, by giving ransom. அதனுடைய மீட்பு தொகையை கொடுத்து கர்த்தர் நம்மை அவருடைய இரத்த கிரயத்தினால் மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கணும்னா, நான் மீட்கப்பட்டவன் என்கிற ஒரு அல்லேலூயாவா இருக்கணும். ஹல்லேலூயா. தப்பிச்சனோ தப்பிக்கலையோ தெரியலையே, இன்னும் சாத்தான் கையில் தான் இருக்கணும், இன்னும் உலகத்து கையில் தான் இருக்கணும், தெரியலை. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அது ஆண்டவருக்கு தான் தெரியும், பரலோகம் போவீங்களா அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்லை இல்லை, இது ரெண்டும் நமக்கு நல்லா தெரியும். மற்ற இதெல்லாம் தெரியுதோ தெரியலையோ, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு தான் ரட்சிக்கப்பட்டனா ரட்சிக்கப்படலையா, மீட்கப்பட்டிருக்கனா மீட்கப்படலையா நல்லா தெரியும். மீட்பின் நாளை நினைக்க வேண்டும். இந்த மீட்பின் நாளை நினைக்கிற பரிசுத்தவான்களிடத்துல நிறைய ஆவிக்குரிய குணாதிசயங்கள் நன்றாயிருக்கும். அதுல ஒன்று, ஆவிக்குரிய சரியான தாழ்மை இருக்கும், ஆவிக்குரிய சரியான ரியலைசேஷன் இருக்கும், ஆவிக்குரிய நிலைமையிலே கர்த்தருக்கு நன்றி உணர்வு இருக்கும். நான் ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு உங்களுக்கு இதை விளக்கி சொல்றேன். டைப்ரைட்டிங் படிக்கும்போது பயங்கர ஸ்பீடாக அடிக்கக்கூடிய பட்டான்னு ரொம்ப பரபரன்னு மிஷின் பறக்கும். அப்படி டாப் கிளாஸ் ஸ்பீடில் அடிக்கக்கூடிய ஒரு நபர் பயங்கரமாக அடித்து, இப்போ புதுசாக ஒருத்தர் வந்த உடனே நமக்கு அந்த அவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கேள்வி, அந்த பயங்கரமாக அடிக்கிறவர், நீ என்ன தேறிடுவியா, நீ அப்படியா இப்படின்னு ரொம்ப கோளாறு பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சிக்கிறார். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்டர், அந்த இதில் நடத்துகிறவர், அவர் வர்றார். வந்த உடனே பார்த்து அந்த சூழலை பார்த்த உடனே சொன்னார், இந்த புது பையனை கேலி பேசி சிரிக்கிறாங்க, அதிலும் இந்த நபர் தான் ஸ்பீடு ஆக டாப் கிளாஸில் இது பண்ணக்கூடியவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்ச உடனே நேராக வந்தார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இவன் வந்த நாள் ஃபஸ்ட் நாள் எப்படி மிஷினில் இது பண்ணான்னு சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு வரி தான் சொன்னார். மொத்த குரூப்பும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இவர் இன்னைக்கு பெரிய ஆள், ஆனால் அவர் முதல் நாளில் தலைகீழாக மிஷினில் கை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு முதல் நாளில். அன்பானவர்களே, நம்முடைய ரட்சிப்பின் நாள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஸ்டெப்பின் முதல் நாள். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா எவர் மேலேயும், ஏன்னா பெருமைன்றதே இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி தான் வரும், எவர் மேலேயும் நீங்கள் மேலாக நினைக்க, அவர்களை கீழாக நினச்சி நீங்கள் மேலாக நினைக்க மாட்டீங்க. ஆவிக்குரிய பெருமை என்பதற்கு ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டுவீங்க. நம்முடைய ரட்சிப்பின் நாள் பக்தர்கள் நிறைய பாடினாங்க, நிறைய பாட்டு இருக்குது. இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள்.
நிறைய பாடினாங்க. என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த என் தெய்வமே, இந்த பாக்கிய நாள் என்று சொல்லி, பாவம் தீர்ந்து போன நாள் என்று சொல்லி பாடுகிற நிறைய பாடல்கள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீட்பின் நாளை நினைவு கூறுவோம். அந்த அனுபவத்தை முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நினைங்க. நான் ரட்சிக்கப்பட்டதை, அப்பொழுது என் இருதயம் எப்படி இருந்தது. அமேசிங் கிரேஸ் என்கிறது ஒரு சிறப்பான பாடல் உண்டு. அதில் அந்த பக்தன் நினைச்சு பாடுறார். தன் மீட்பின் அனுபவத்தை நினைச்சு பாடுறார். அவர் பாடுறதை பார்த்தாலே நமக்கு என்னது, நமக்கு அவ்வளவு தூண்டுதலாக இருக்கும். நமக்கு அவ்வளவு தூண்டுதலாக இருக்கும். ஆச்சரியமான கிருபை நம்மை சந்தித்த அந்த வேளை, ஆச்சரியமான கிருபை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேளை, அவருடைய கிருபை தாராளமாக நிறைஞ்சு கிடக்கு. அவர் ஊற்றிக்கிட்டு இருக்கிறார். நாம் அதை எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறோம் என்பதில் தான் உள்ள பெரிய பிரச்சனை. அதுக்கு தகுதியாகிறோம் என்பதில் தான் பெரிய பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை போல நன்றி உணர்வு. எனக்கு துதிக்க வாயே வரமாட்டேங்குது, எனக்கு உம்முன்னு இருக்க தான் மனசு தோணுது. ஆனால் ரட்சிப்பினால நினச்சி பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது என்ன உணர்வில் இருந்தீங்க. இயேசுவேன்னு சொல்லி முத வரும்போது எம்பிட்டு நன்றி சொல்லி நன்றி கண்ணீர் வந்துச்சு. அவர் சந்தித்த போது, அவர் பாவத்தை உணர்த்தி மன்னிச்ச போது, அந்த மீட்பின் சந்தோஷம் உண்டான போது எவ்வளவு சந்தோஷம் இருந்து துதிச்சேன். இன்னைக்கு என்னுடைய துதி எப்படி இருக்கு? அந்த நன்றி உணர்வு வேணும்னா மீட்பின் நாளை நினைங்க. டெய்லி ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஆராதனைக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை, என்ன பிரச்சனையில் இருந்தோம், எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் ஒரு மரண தருவாயில், அன்னைக்கு காலையில் எனக்கு அப்படி ஒரு கத்தி எனக்கு முன்னால் வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட உணர்வில் அதில் என்னை கர்த்தர் காப்பாற்றினார். அதில் அந்த உணர்வோடு நான் போய் ஜபத்தை ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டேன். இனிமே நீங்கள் தான் என்று சொல்லி விழுந்துட்டேன். அந்த உணர்வோடு ஒரு ஜபத்தில் ஒரு பெரிய சர்ச்சில் வேற ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது கடைசியில் உட்காந்துருக்கேன். உட்காந்தும் போது தான் கர்த்தர் என்னை உணர்த்துறாரு. பாவங்கள் அறிக்கை செஞ்சு அவருடைய பிள்ளையா ரெக்கன்சிலேஷன் ஆகுது. ஒப்புற வாய்க்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதை நான் நினச்சேன்னா, அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த மரணத்தின் சாயலை, அந்த மரணத்தின் நெருக்கத்தை, அந்த உணர்வு எனக்கு இப்போவும் அப்படி வரும்போது தான், என்னை இப்படி வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு. நான் முத சந்திக்கும் போது அப்படி இல்லையே ஆண்டவரே, இது உமது கிருபை தான், உமது இரக்கம்தான், நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க. நன்றி உணர்வே ஒரிஜினலாக அப்போ தான் வரும். நன்றி உணர்வே ஒரிஜினலாக நீங்கள் இந்த மீட்பின் நாளை நினச்சி பாருங்கள். நான் உன்னை மீட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அடிக்கடி நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த துதியாத இருதயம், மேட்டிமையுள்ள இருதயம் என்னத்தை செஞ்சிட்டார் ஆண்டவர்? இதிலிருந்து எந்த ஒரு ஆக்டிவான ரெஸ்பான்ஸும் கர்த்தருக்கு கிடைக்க போகிறதில்லை. இது ஒரு கர்த்தருக்கு சித்தமான, நான் ஒரு நாள் அதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் அதை டைம் எப்படி அமையுதுன்றது தெரில. இந்த ஆராதனை நேரத்துலலாம் பேசினோம்னா நிறையா போயிடும். பெருமைக்கான அடையாளங்கள் நம்மக்கிட்ட, பெருமை இருக்குன்றதுக்கு அடையாளம் அது பாட்டுக்கு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. 7, 8, 9, 10 அப்படி போய்கிட்டே இருக்குது. ரொம்ப டீப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதில் வாசித்தேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. பெருமை இருக்குன்றதுக்கான அடையாளம், அதுவும் ஆவிக்குரிய பெருமை, அதுக்கான அடையாளம் அங்கே உள்ள நிறையா இருக்குது. கத்தசிதமான ஒரு நாள் பேசுகிறேன். இவைகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிரும் மீட்பின் நாளை நினைக்கும் போது. மீட்பின் நாளை நினைக்கும் ஆண்டவர் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறார். நீ மீட்கப்பட்டிருக்கிறாய் என் பிள்ளையே, நான் உன்னை மீட்டிருக்கிறேன். வாசிங்களேன், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யலை? அழிந்து போகிற பொன்னினால் வெள்ளியினால் மீட்கப்படலை. வாசிங்க அந்த வசனத்தை. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாசற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட நாம்
நம்முடைய வாழ்நாளில் அதை மீட்பை குறித்து யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கிருபைக்காக கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்றாடம் பரிசுத்தத்தை, இந்த பரிசுத்தம் லைவாக இருக்கணும், அல்லது ரட்சிப்பு லைவாக இருக்கணும். நிறைய நம்ம பரிசுத்தமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்பைரி ஆகிடக்கூடாது. என்ன காலே போக மாட்டேங்குது, போட்டனே நான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேனே, ரீசார்ஜ் 22 நாளைக்கு உள்ளது, இன்றைக்கி 23வது நாள், என்ன ஆயிடுச்சு? ரட்சிப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, ரட்சிக்கப்பட்டேன் இப்போ இப்படி இருக்கேன் இல்லை, ரட்சிப்பை லைவாக வச்சுருக்கணும், மீட்பை நினைக்கணும், ரட்சிப்பின் அனுபவத்தை நினைக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, அதே போல இரண்டாவதாக அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க அடுத்த வாக்கியம், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I have called you by name. I have called you by name. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என் மகளே, மகனே, நான் உன்னை உன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த வாக்கியம் கவனிச்சீங்கன்னா இந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. இந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தி சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெயர், அந்த அழைப்பு என்பது பொதுவானது, தெரிந்தெடுத்தல் என்பது பொதுவானது. அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய், அந்த வாக்குத்தத்தத்தின் ஜனங்களுக்குள் பிறக்கும் போதே அந்த அந்த ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ அப்படி அல்ல, பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இட் இஸ் வெரி பர்சனல். இது மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. நம்முடைய அழைப்பு நமக்காக. உங்கள் பேரை சொன்னால் கும்பலாக கூட்டமாக உங்கள் வரிசையில் இருக்க எல்லாம் எழுந்திரிச்சு போவாங்களா? நம்ம பேரை சொன்னால் நம்ம மட்டும்தான் போவோம். ஆண்டவர் நம்மளை தான், உங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்னைக்காவது பாஸ்டர் என் பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது, கூப்பிடும் போதெல்லாம் வேற பேர் சொல்கிறாரு, யாருக்காவது இருக்கா அப்படி? இல்லை ஆண்டவரே இது என் பேர் இது, அப்படி ஏதாவது இருக்கா, குழப்பம் இருக்கா? கரெக்டாக பேரை சொல்லி தானே கூப்பிட்றாரு. அது உங்களுக்கானதுன்னு அர்த்தம். நீதான் மகளே, நீதான் மகனே, அப்படி அந்த அர்த்தம் அதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இட் இஸ் வெரி பர்சனல். பேதுரு எழுதுகிறார் அதை குறித்து. நம்ம எங்கிருந்து அழைச்சிருக்கிறாரா? அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவர், வர அழைத்தவர். அந்த வார்த்தை அப்படி இருக்கும், வர அழைத்தவர். எங்கிருந்து? டார்க்னஸ் டு லைட், டார்க்னஸ் டு பிரைட்னஸ். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். இன்விடேஷன் இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு போனாலே எப்படி இருக்கு? ரொம்ப ஹெசிடேஷன், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா? ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். we have invitation in our hands. நம்முடைய அந்த அழைப்பு தான் நம்மை நடத்தி செல்வது, நம்மை அதிகாரப்படுத்துவது. நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். அழைப்பு தான் இன்னும் நம்முடைய நிறைய காரியங்களை நமக்குள்ளே கொடுக்கிறது. இரண்டாவதாக ப்ராக்டிக்கல், அது நடைமுறையிலானது. அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லுவோம்னு சொன்னால் பொறுப்போடு சேர்ந்தது. ஆண்டவர் மகளே அப்படி சொல்லி உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றார், ஏஞ்சலின் அப்படி கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வந்திருக்கேன் ஆண்டவரே அப்படி சொன்ன உடனே டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் வா நான் சொல்கிறேன், சாமுவேலே சாமுவேலேன்றாரு. ஏதோ சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வர்றையான்னு பார்த்தேன், செக் பண்ணேன், போ அப்புறம் சொல்கிறேன் அப்படியே சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்ல மாட்டார், அப்படிலாம் சொல்ல மாட்டார். இஃப் ஹி கால்ஸ் வித் பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். இந்த நோக்கம் என்னவென்று நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வில் இன்றைய கிறிஸ்தவ சூழலில் இந்த அழைப்பை, இந்த செய்தியை அநேக தேவ பிள்ளைகளுக்கு பேசுகிறதில்லை போல் படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு பர்பஸ்லெஸ், நோக்கம் தப்பிய ஆராதனைகள் நடக்கிறது, நோக்கம் தப்பிய ஆவிக்குரிய வளர்ச்சிகள் நடக்கிறது. நீங்க ஒட்டு மொத்தத்தில் ஆடு ஆடி குதின்னு குதிச்சு உற்சாகத்தில் மிதந்து போகும்போது, ஆமாம் நான் இன்னைக்கு என்ன
செஞ்சேன், என்ன பெற்றிருக்கிறேன், பக்தியில் என்ன விருத்தி அடைகிறது. போகும்போது லேசாக ஒரு செகண்ட் நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியும், அன்றைக்கு அந்த அழைப்பின் நோக்கம் உண்டாயிருக்குதா, நிறைவேறியிருக்கான்னு புரியும். இல்லைன்னு சொன்னால் இல்லை, எல்லாம் நடந்துச்சு, டோட்டல் வேஸ்ட்டு. உற்சாகமும் குதியும், கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனால் கூட பயங்கர குதியும் உற்சாகமாக தாங்க இருக்காங்க. திரும்பி வரும்போது அன்னைக்கு மட்டும் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னா, ஜெயிக்கிறது இல்லை நார்மலாக, இப்போ ஜெயிச்சிருச்சுன்னா என்ன செய்வோம், பயங்கர உற்சாகம், பயங்கர உற்சாகமாக தானே. அந்த என்ன சிக்ஸர்ப்பா, என்ன ஃபுட் ஸ்டெப், அந்த ஃபுட் மூமெண்ட்டு, சான்ஸே இல்லாத பாலு, யோசித்து பாருங்க, அதில் அடிக்கிறாரியா சிக்ஸர், பயங்கர. ஸ்டேடியத்தை விட்டு போகிறவங்க கூட உற்சாகமாக, மன உற்சாகம்ன்றது சரீர பிரகாரம் உற்சாகமானது எல்லார் இதுலேயும் இருக்குங்க. ஸ்டேடியத்தை விட்டு போகிறவங்க கூட உற்சாகமாக இருக்கான். ஆனால் நான் கேட்குறது, ஆவிக்குரிய திட்டம், த ஸ்பிரிச்சுவல் பர்பஸ், நாம் அழைக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கம் என்னில் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? இஃப் ஐ எம் கால்டு, வாட் இஸ் த பர்பஸ்? நான் அழைக்கப்பட்டிருந்தால் எதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியணும், புரியலைன்னா சொல்லணும், அதை நடத்துகிறவங்க சொல்லணும், நீங்கள் அழைக்கப்பட்டதுக்கு இதுதாங்க காரணம். எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு போடலை, எந்த இதுன்னு பிரிவுன்னு சொல்லலை, எந்த பிளாக்குக்கு போகணும்னு சொல்லலை, பேர் மட்டும் இருக்குது. நான் அட்மிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், அட்மிஷன் கார்டில் அட்மிஷனுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுப்பா நீ? என்ன தாமஸ், எந்த பிளாக்கு, என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன இது, வேற ஒன்றுமே டீட்டெயில் இல்லை. அழைக்கப்பட்டோம் என்றால் எதற்காக அழைக்கப்பட்டோம்? என்னுடைய பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய வேலை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய பார்ட் என்ன? அப்படி தெரியலனா கர்த்தர்ட்ட கேளுங்க. இன்னைக்கு எதற்காக ஐயா என்ன அழைச்சிங்க? என்னதான் என்னில் கண்டீர், என்னையும் நீர் நேசிக்க. ஒரு பக்தன் பாடுகிறார், நல்ல விஷயம். என்ன கண்டீர், ஏது கண்டீர், அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக அழைச்சீர்? எனக்கு கொஞ்சம் விட்டுட்டேன் ஆண்டவரே, போயிருச்சு 10-15 வருஷம், ஒன்னையும் செய்யலை தெரியாததுனால, இப்பயாவது சொல்லிருங்க, மீதியவாது பயன்படுத்திடுறேன். இந்த கூட்டம் மாத்திரம் கிடையாது, இதை பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன்லையோ அல்லது இந்த இந்த வீடியோ மூலமாக கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய அழைப்பு தெரியும் என்று சொன்னால் சந்தோஷம், அதை நிறைவேற்றுங்கள். அதற்கென்று இன்னும் பிரயாசப்படுங்கள், உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை இது வரைக்கும் ரட்சிக்கப்படணும்னு ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஆனால் எதுக்காக கர்த்தர் என்னை அழைச்சார் எனக்கு தெரியலை அப்படின்னா, இப்போ ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எதற்காக என்னை அழைத்தீர்? ஆண்டவர் தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அனனியாவுக்கு சொல்லுகிறார். நடத்துகிறவர்களிடத்தில் சில சமயம் அதை வெளிப்படுத்துகிறார். அந்தந்த நபர்கிட்ட சொல்லுவார், அடிஷனலாக யார்கிட்ட இருக்கும், நடத்துகிறவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவருக்கு தெரியும், நேராக இந்த சவுல் யார்கிட்ட தான் போய் ஜெபம் பண்ணணும், யாரால தான் நடத்தப்படணும், ஆரம்ப நிலைமையில் போஷிக்கப்படுறது, பலப்படுத்தப்படுறது. இவர் பெரிய சவுல், பின்னால் பெரிய அப்போஸ்தலன் ஆகிறவர். ஆனால் இந்த அனனியாட்ட போய் அங்கேருந்து உருவாகணும், ஸ்டெடி ஆகணும், பலப்படணும். கர்த்தரதே. அப்போ அழைக்கப்பட்டவர்கள், இந்த நோக்கம், த கால் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்த புரியாததுனால தான் நிறைய என்ன செஞ்சிடறாங்க, நான் அழைக்கப்பட்டேன்னு நினச்சி அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக அந்த பர்பஸ்லெஸ், நோக்கமில்லாதவர்களாய், என்ன செய்கிறோம் என்பது தெரியாதவர்களாய், லக்கு தெரியாதவர்களாய். வசனம் ஒன்று இருக்கு, ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால். பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறீங்க, ஒரு ஆள் 2 பேரை வச்சுக்கோங்க. ஒருத்தர் போய் நிற்கிறாரு, சுத்தம் முத்தும் பார்க்குறாரு, ஒரு மாதிரி முழிச்சா கூட நீங்கள் சந்தேகப்படாதீங்க, கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்கள். சொத்து முக்கம் பார்க்குறாரு, திடீர்னு ஒரு இடத்த பஸ்ஸை பார்த்துட்டு விறுவிறுன்னு போகிறாரு, ஏறி உட்காந்துடுறார். அவர் போக வேண்டிய ஊர். இன்னொருத்தர் அரை மணி நேரம் இல்லை, 3/4 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் சுற்றி முழிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே வேறு என்னென்னதோ போய் எல்லா கண்டக்டர்டையும் பேசுகிறாரு, எல்லார்ட்டையும் திட்டு வாங்குறாரு, என்னென்னவோ பண்ணுறார்.
போய் கேட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னா எந்த ஊருன்றது தான் தெரியாமல் இருக்கேன்னு சொல்லுவார். நிறைய வாய்ப்பு. அந்த வசனத்துக்கு அர்த்தம் ஊருக்கு போகும் தான் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவனிடத்திலிருந்து திட்டமாய் எழுதி வாங்காத மனுஷனால ஈவன் ஆவிக்குரிய பாதைகளில் கூட பிரச்சனை. ஒரு நபர் தான் தேவ சித்தம் செய்ய தவறின நபரால சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. யோனா நல்ல உதாரணம். போக வேண்டிய ஊரு நினிவே. யோனா போக வேண்டிய ஊர் என்னது? நினிவே. எங்க போனார்? தர்ஷிஷ். தப்பான ஊர். போக வேண்டிய ஊருக்கு போகும் வழியை ஒரு மூடன் யோனா அறியலை. இப்போ என்ன செய்யுது? அதனால் அவனுடைய தொல்லை, அவனால் வர்ற இடைஞ்சல் என்ன செய்யுது? மொத்த கப்பலும் ஆடுது. மொத்த கப்பலும் இருக்கிறவங்களும் உயிருக்கு பயப்படுறாங்க. ரொம்ப பிரச்சனை. ஒருத்தன் அவனுடைய வழி தப்பி நடக்கிறதுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பை விளங்கி கொள்ளுவோம். நமக்கு இதுதான். நான் கடந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியில் ஒரு இடத்துல சொன்னேன், என்னுடைய ஸ்டடி எனக்கு இந்த ஊழியம்னு சொன்னால் எனக்கு இத்தனை பேர் தான் இருக்கணும். இப்போ தான் பர்சனல் கான்டாக்டோட இத்தனை பேரை நடத்த முடியும். பைபிள் ஸ்டடிக்கு ஒரு நாள் 5000 பேர் வந்துட்டாங்க, நான் போட்டுட்டு ஓடி வந்துடுவேன். ஆமாம், ஸ்டடியை நடத்த முடியாது. வேணால் வர்ஷிப் மீட்டிங் அந்த இது நடத்தலாம். இது நடத்தலாம். இல்லைன்னா ஒரு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணலாம். வேற ஒரு பக்தி விருத்தி பிரசங்கம் பண்ணலாம். நான் நடத்திக்கிட்டு இருக்க அந்த பைபிள் ஸ்டடியை என்ன நடத்துங்கன்னு செட் ஆகாது. ஆனால் சிலர் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதோடைய கோர் புரியாதது. அந்த கோர் பர்பஸ் 5000 பேருக்கு நான் எடுத்துட்டு இருக்க அந்த கருகலான அந்த பைபிள் ஸ்டடியை என்ன செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சந்தேகம் கேளுங்கன்னு. 5000 பேர் கேட்டாங்கன்னா என்ன விளங்க? 5000 பேர் அந்த 313வது ரோல இருந்து ஒருத்தர் கையை காமிச்சு கேள்வி கேட்கிறார். அந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்குள்ளேயே விளங்கிரும். அவர் கேள்வி எனக்கு வேறு அறகுறைக்காதா, நான் ஆணுகிட்டு இருப்பேன், அவங்களுக்கு மைக்கை கொடுத்து இது பண்ணி கேட்டு விளங்கிரும். என் பர்பஸ் நடக்காது. அவங்கள சந்தேகங்கள் கிளியர் பண்ணி அவங்களுக்கு புரியத்தக்க விதமாக போதிச்சு பொறுமையாக நடக்காது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த தெய்வம் நம்மை நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அதற்குரிய கிருபைகளை தந்திருக்கிறார், வரங்களை தருகிறார். சிலருக்கு வரமே தேவையில்லை, ஏன்னா எந்த வேலையும் செய்ய தயாராக இல்லை. வரத்துக்காக ஜெபிக்கிறதும் கிடையாது. தந்த வரத்தை ஒருவேளை ஆண்டவர் தவறாக தந்துட்டா கூட கவலையே படுறதுல பதிச்சு வச்சுக்கிடுவாங்க. எதுக்கு மாத்திரம் பயன்படும்? எனக்கும் இது தெரியும்னு ஒரு உட்காந்து பேசும்போது அதுக்கு மட்டும் பயன்படும். மற்றபடி பிரயோஜனப்படுகிற நபருக்கு தான், அந்த அந்த பர்பஸ் விளங்கின நபருக்கு தான் வரங்கள். பர்பஸ் விளங்கின மனுஷனுக்கு தான் என்ன செய்யணுன்றது தெரியும். தெளிவாய் நடந்து கொண்டு யாருக்கும் எந்த இடையூறு இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மாடலை பின்பற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அங்கே கிடைக்கும். அந்த நபர் அவருடைய அழைப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டார், அதை செய்கிறார். நாமும் நம்முடைய அழைப்பு என்னன்னு புரிஞ்சு அதை கரெக்டாக செஞ்சு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளவங்களாக இருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அந்த க்ளோஸ்னஸ். மூன்றாவதாக அதில் வாசிங்க, தண்ணீர்களை கடக்கும் 2ஆம் வசனத்தின் துவக்கம். தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. மூன்றாவதாக கர்த்தர் சொல்கிற அந்த வாக்குத்தத்தமாய் அவர் நேரடியாக அவர்களுக்கு சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடே இருப்பேன். இந்த பகுதியில் 5ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு தடவை உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். வாசிக்க வேணாம். 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு தடவை உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். அதை நம்ம அதுக்கு அடுத்து தியானம் செய்வோம். இப்போ முதலாவதாக கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லும்போது, தண்ணீர்களை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்கினி, the fire and flood, when you cross the fire and flood, I will be with you. நான் உன்னுடன் இருப்பேன்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பாக நம்ம இது பண்ண வேண்டாம், பொதுவாக மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர், ஃப்ளட், இந்த அக்கினி, தண்ணீர், இவைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வருகிற சோதனைகளுக்கு அடையாளமாக இருக்கு. ஆவிக்குரிய சோதனைகள் நம்மை ரெண்டுமே சுத்தம் பண்ணுகிறதற்கு உபயோகப்படுகிறவை. தண்ணீர் சுத்திகரிப்புக்கு பயன்படும். பெரும்பாலானவைகள் நம்ம பாத்திரத்தில் எதான் காலையில் சமையலுக்கு சமையல் பண்ண முன்னாலையும் சாப்பிட்டு முடித்தோன்னே, பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே என்ன தான் பண்ணியிருக்கோம்? தண்ணியால் சுத்திகரிச்சிருக்கோம். தண்ணீர் சுத்திகரிப்புக்கு. அக்கினியும் அதே மாதிரி தான். அதனுடைய இந்த உலகங்கள் அவைகள் சுட்டரிக்கப்படுவதற்குள்ள. அப்போ இந்த சோதனை என்று சொல்லி கர்த்தர் அனுமதிப்பதே நம்மை சுத்திகரித்து, நம்மை பலப்படுத்தி நடத்துவதற்கு. அதில் வேதத்தில் கவனிச்சிங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த விதத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய திறனை நாம் அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய வரையறையை நாம் விளங்கிக் கொள்வதற்கு, in order to know our limitations, God allows fire, flood in our life. நம்முடைய வரைமுறைகளை அல்லது வரையறைகளை விளங்கிக் கொள்வதற்கு இந்த அக்கினியும் தண்ணீரும் வரும்போது தான் தெரியுது, ஆகா எனக்கு இவ்வளவு தான் முடியுது, என் திறன் இவ்வளவு தான். ஆண்டவர் அழகாக அதுக்கு ஏற்றமாய் நடத்துகிறார். என்ன செய்வார்? காலாட்களோடு நடத்த ட்ரெயின் பண்ணுவார். காலாட்களோடு நடந்து அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் குதிரைகளோட இந்த ட்ரைனிங் எடுத்த எடுப்பிலே என்ன செய்ய மாட்டாங்க? உச்சக்கட்டமான டார்கெட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்ணுறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், யுத்தத்துக்கு என்னை பழக்குவிக்கிறார், பயிற்றுவிக்கிறார். He trains my hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய அந்த ட்ரைனிங்கில் தான் நமக்கு தெரியும், கர்த்தர் அனுமதிக்கிற அந்த பாதையில் தான் தெரியும் நான் எவ்வளவு குறைவுள்ளவன். நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நிறையா நிறைவுள்ளவன் நினச்சிட்டு இருந்தேன். நிறையா பகுதி அந்த ப்ராசஸில் தான் நிறைய வருஷம் போச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தபோது நான் எவ்வளவு குறைவுள்ளவன்றது தான் இப்போ உள்ள ப்ராசஸ். இப்போ கடந்து வந்துட்டுருக்க ரீசன்ட் இயர்ஸ், ஒரு 10 வருஷத்துக்குள்ள, கடைசி 10 வருஷத்துக்குள்ளெல்லாம் எது குறை என்பதே உணர்த்தப்பட்டு குறைகள் தான் களையப்பட்டுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவரே, எனக்கு இந்த பிந்தைய 10 வருஷம் மட்டும் கொடுக்கப்படலைன்னா நான் முட்டாள் மனுஷனாக இருப்பேனே, மதியனாக இருந்திருப்பேனே, தெரியும் தெரியும் தெரியும்னு நினச்சே தெரியாதவைகளெல்லாம் இருமாப்பில் நடந்திருந்திருப்பேனே ஆண்டவரே. நேற்று ஒரு 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 ஊழியக்காரன் கேட்டாங்க, ஏதாவது கரெக்ஷன்ஸ் சொல்லுங்க அப்படி சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்ன பதில் தான். அது வேணும்லாம் சொல்ல, உள்ளத்தின் ஆழத்தது நான் அனுபவிக்கிறத சொல்கிறேன். கரெக்ஷன் சொல்லுவதற்கான நிலைமை இல்லை இப்போ. கரெக்ஷன் என்னுடைய வளர்ச்சி குறைந்த காலத்தில் நான் கரெக்ஷன்ஸ் சொன்னேன். அது நான் தப்பாக சொல்லியிருக்கேன். என் வளர்ச்சி இன்மையில் நான் அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ வளர வளர எனக்கு என்ன தோணுது, அவரவருக்கு கர்த்தர் காட்டுகிற பாதை, அவரவருக்கு. அவங்க இன்னொரு ஊழியக்காரங்கன்றதுனால சொன்னேன் இந்த வார்த்தை. நீங்கள் ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை செய்கிறீங்க, கற்பிக்கப்பட்ட. இதில் கரெக்ஷன்ஸ்க்கெல்லாம் அது என் வளர்ச்சி இன்மையின் காலத்தில் நான் அப்படி சொல்லியிருக்கேன், அப்படி சொன்னேன். பிரியமானவர்களே, அதுக்கு விமர்சனம் வேணால் என்னென்னாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், தெரிஞ்சவங்க தானே சொல்லணும், அதா இதா அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் நம்மளை காப்பாற்றிக்கிடணுன்ற உணர்வு ஒரு மனுஷனுக்கு எப்போ வருதுன்னா முதிர்ச்சியில் தான் வருது. முதிர்ச்சி தான். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நம்மளை அடிபற்ற விடக்கூடாது. சச்சமயம் அப்படி வச்சுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் குறைகளை உணர்கிறது தான் வளர்ச்சியின் முதிர்ச்சியின் நிலை. அப்புறம் கவனிச்சா தான் ஏகப்பட்ட குறை இருக்கு. வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், வெட்கமே இல்லை அதில். எனக்கு ரீசன்ட் 10 இயர்ஸில் தான் நான் நிறைய குறைகளை எங்களை கண்டு கொண்டு களைந்திருக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னால் பயங்கரமான சபையை கட்டினீங்களே, பயங்கரமாக ஊழியம் இருந்துச்சே, அற்புத அடையங்களாக நடந்துச்சே ஊழியங்களில், எப்படின்னு தெரில. அது அவர் கிருபை. அவர் ஏதோ மனசில் இறக்கப்பட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்கார். மற்றபடி என் வாழ்க்கை என்பது வளர வளர தான் குறை தெரியுது, பயம் உண்டாகுது. வளர வளர தான் ஒன்றுமில்லைன்றது
உணருது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அக்கினியும் தண்ணீரும் அது நம்முடைய அந்த வரையறைகளை நமக்கு உணர்த்துகிறவைகள், லிமிட்டேஷன்ஸ். நீ உனக்கு இவ்வளோதான் பலன், இவ்வளோதான் முடியும் என்று சொல்லி நமக்கு உணர்த்துகிறவைகளாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த அக்கினியும் தண்ணீரும் தான் ஆண்டவரேன்னு கூப்பிட பண்ணுது. அல்லேலூயா. இல்லை நான் செஞ்சிருவேன் ஆண்டவரே, நான் சமாளிச்சிருவேன், நான் பார்க்காததா. சங்கீதக்காரன் சொல்றாரு பார்த்தீங்களா, பல இடங்களில் ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிறேன், முங்குனா தான் தெரியும். சிலருக்கு அப்படி தான் வருது, கழுத்து வரைக்கும் வர சமாளித்து நான் நீச்சல் அடிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணேன். தலைக்கு மேலே போனாதான் ஆண்டவரே ஆழங்களில் முங்கி இருக்கிறேன், மறந்துட்டேன் ஜெபத்தை, ஆண்டவரே கர்த்தரை தேடுறேன், தேவ சமூகத்தை இப்போதான் ஞாபகம் வந்திருக்கு, ஆண்டவரே. பேதுரு கூப்பிட்டார் பார்த்தீங்களா, முங்கி போகும்போது, ஆண்டவரே everything was well with us, we don't remember God, we don't need God, no need God. sometime நம்ம இவைகள் உதவி செய்கிறவைகளாக இருக்கும். அதனால தான் நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு போட்டார். நமக்கு புரியாது, என்னங்க உபத்திரவம் எப்படிங்க நல்லதாக இருக்கும். அதில் கடந்து வந்தவங்களுக்கு தெரியும், எல்லா சந்தோஷமும் நிறைவும் ஆசீர்வாதமும் நான் நினச்சதுக்கும் அதிகமாக அமோகமாக ஓடிக்கிட்டு இருந்த போது நான் ஆண்டவரை மறந்துட்டேன், என் போக்கில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், உபவாசவோ ஜெபமே மறந்து போச்சு, ஊழியமே அப்படின்னா என்ன, நம்மெல்லாம் அப்படி போனோமோ, அப்படி ஆயிடுது. சில சமயம் தண்ணீரும் நெருப்பும் அப்படி வந்து நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆண்டவரேன்னு கூப்பிட பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டவரேன்னு அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதை பற்றி பெருமை பாராட்டுறேன், சந்தோஷப்படுறேன்னு அவர் சொல்லி முடிக்கிறார். ஏன் சந்தோஷப்படுறாரு? இந்த பலவீனம் அவருடைய பலன் என்னில் விளங்க உதவி செய்து கொண்டிருக்கிறது. இது என்னை அவரண்டை இன்னும் நெருக்கமாய் கொண்டு செல்கிறது, என்னை நெருக்கமாய் கொண்டு செல்கிறது. ஸோ த்ரூ திஸ் சஃபரிங் I could feel the closeness of God. I praise God for that. I praise God for the suffering. அதுதான் என் ஆண்டவரை நெருங்கி கொண்டு வருது, அவரோடு க்ளோஸாக நடக்க உதவி செய்து. ஆகவே நான் பலவீனங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகள், இந்த தண்ணீர், தீ, இவைகள் தான் ஆண்டவருடைய கிருபையை நாம் விளங்கி கொள்ள வைக்கிறது. மிதமிஞ்சின மனுஷன் தேவ கிருபையை உணர மாட்டான். இந்த உலகத்தின் மேன்மைகள் இருக்கிற மனுஷனுக்கு கிருபையின் அந்த பொருள் புரியாது, கிருபையின் அவசியம் புரியாது. நான் ஒரு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு இதெல்லாம் கொஞ்சம் இது கட் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். கிருபை வெளிப்படுது பார்த்தீங்களா, இந்த கிருபையை பயன்படுத்திக் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். நமக்கு நேரே ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுது. அந்த கிருபையை எப்படி பயன்படுத்துவது, அது ஒரு பெரிய விஷயம். அதில் தான் தெளிவாக யோனா பக்தன் சொல்லுகிறார், தங்களுக்கு பொய்யான மாயை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை வீணடிக்கிறார்கள், போக்கடிக்கிறார்கள். அப்போது 2 குரூப் இருக்குது. தங்களுக்கு வரும் கிருபையை பயன்படுத்தி கொள்வர்களும் இருக்கிறாங்க, போக்கடிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. என்ன செஞ்சால் பயன்படுத்தலாம், கிருபையை எப்படி பயன்படுத்தலாம், நமக்கு எப்படி கிருபை அதிகமாக சம்பாதிக்கலாம்? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. அப்போ மனத்தாழ்மையை அணிந்து கொண்டோம் என்றால் நமக்கு வரும் கிருபையை சிந்தாமல் சிதறாமல் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நேரே கிருபை வருது, அவனுக்கு நேரே வருகிற தேவ கிருபை வீணடிக்கப்படுது. பைப்புக்கு நேராக குடத்தை வைக்கணும், அப்படி தானே? பைப்புலையும் தண்ணி வருது, குடமும் நிறைய மாட்டேங்குது. என்ன காரணம்? பைப்புக்கு நேராக இல்லை குடம், ஃபோக்கஸ் தப்பாக இருக்கு.
கிருபையை போக்கடிக்கிற ஒரு அனுபவம் நம்மகிட்ட இருக்கா? ஏன் பாத்திரம் நிறைய மாட்டேங்குதே? சங்கீதக்காரன் சொல்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆனால் ஏன் பாத்திரம் நிரம்பியே மாட்டேங்குதே? செக் பண்ணுங்க. வடிகிற அதுக்கு நேரம், கிருபைக்கு நேரம் என் பாத்திரம் இருக்கா? நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா? தேவனே தேவனே, உங்களுக்கு தெரியலையா அந்த பொசிஷன்? நான் இதை சொல்லிக் கொடுக்கலையோ, பைபிள் ஸ்டடியில் சொல்லிக் கொடுத்தேன். அதனால் நான் எதிர்பார்க்குறேன். அந்த 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 பாவியான ஆயக்காரன் வந்தான் பார்த்தீங்களா, அவன் இந்த பொசிஷனில் தான், சரிங்களா, இந்த பொசிஷனில் தான் மார்பில் இப்படி அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லியிருக்கல. அப்படின்னா எப்படி மார்பில் அடிச்சுட்டு, தேவனே பாவியாகி கண்களை ஏறெடுக்க துணியாமல், நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், ஏறெடுக்க துணியாமல் புரிஞ்சுட்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாக. இன்னொருவன் அப்படி கையை வச்சுட்டு தலை உள்ளதுக்கும் மேலே பார்வை மேட்டிமையாக பார்த்துட்டு, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். வசனம் சொல்லுது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய், கிருபையை சுதந்தரித்து கொண்டவனாய், தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த கிருபையை அள்ளி சேர்த்து பாத்திரவானாய், கிருபைக்கு பாத்திரவானாய் போகிறான், மகிழ்ச்சியோடு போகிறான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிருபை ஊற்றப்படுவது மாத்திரமல்ல, கிருபையை சுதந்தரித்தல் ரொம்ப அவசியம். எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பது அவசியம். இந்த 2வது பார்ட் ஒன்று இருக்கு, பயப்படாதே. 5ஆம் வசனம் வாசிங்களேன். கொண்டு வா என்பேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, என் நாம மகிமைக்கென்று நான் படைத்து சிருஷ்டித்து உருவாக்கின யாவரையும் bring them, கொண்டு வா என்று சொல்வேன். ஹல்லேலூயா. 2வது கர்த்தர் எதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, என்னுடையவர்களை எல்லாரையும் நீ கூட்டி சேர்க்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னுடையவர்களை கூட்டி சேர்க்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவப்பிள்ளையே, தெய்வ மனுஷனே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் மூலமாய் கர்த்தர் கூட்டி சேர்க்க விரும்புகிற அத்தனை ஜனக்கூட்டத்தையும் கூட்டி சேர்க்கும்படியாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொன்ன தெய்வம் அவர் கூட இருப்பார். மோசையோடு கர்த்தர் சொன்னவர் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் மட்டும் மோசையோடு கூட இருந்தார், செய்து முடிக்க வைத்தார். கூட்டி சேர்க்க வேண்டிய ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, பார்வோனின் வல்லமைக்கு கீழே அடங்கி கிடக்கிறது. முறித்து கொண்டு வர முடியாது, உலகத்தின் எந்த படையாலும் முடியாது. பார்வோன் அல்லது எகிப்து அவ்வளோ பெரிய பேரரசு. கர்த்தர் திட்டம் பண்ணின அந்த மனுஷனை கூட்டி கொண்டு வா என்று சொன்னார், கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. என் ஜனத்தை ஆராதனை செய்ய போக விடு. இட்ஸ் நாட் a request. கெஞ்சிக்கிட்டு இருக்கல ஆண்டவர், ஆர்டர் போடுறார். அவனுக்கு அதான் கடுப்பாயிருச்சு, நான் பார்வோன், எனக்கு என்ன இவன் ஆர்டர் போடுறது? ஆனால் ஆர்டர் போடுறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் சொல்ற, கொண்டு வா என்பேன், கொண்டு வா என்பேன். நம் மூலமாய் செய்ய வேண்டியவைகளை எனக்கு நீங்கள் சில நேரங்களில் இந்த இந்த உங்களை சுற்றி இருக்கிற ஜனம் என்பதை கவனிச்சிங்கன்னா விதவிதமாக இருப்பாங்க, வித்தியாசமாக இருப்பாங்க. தாவீதுக்கு கர்த்தர் ரெண்டு விதமான கூட்டத்தை வச்சுருந்தார் பக்கத்தில். அவரே சொல்லுவார். ஒன்று, இவரை அறியாத ஜனங்கள். ஏன்னா தாவீதோட சேர்ந்த ஜனங்களே 600 பேர்கிட்ட உள்ளவங்க, கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட அறிமுகம் இல்லாதவர்கள், ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அப்படிப்பட்ட கூட்டம். இவங்க தான் முதல்ல தாவீதோடு சேர்ந்தாங்க. இன்னொரு கூட்டம் இருந்துச்சு, அவருடைய அந்த சப்போர்ட்டிவ் இதில் இருக்கக்கூடியவங்க, இராணுவ தலைவர்களா, யோவாபு போல, ஆசகேல் போல, இப்படி பெனாயா போல. நான் சொல்கிறேன், இவங்க எல்லாமே மேக்சிமம் உறவினர்கள்.
தாவீது சொல்லுவார், இந்த குரூப்பை வச்சு தான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அவர் சொல்றாரு, செருயாவின் குமாரர் இவர்கள் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ராஜா என்ன செய்ய முடியல? தான் நினைச்சதை செய்ய முடியல. தான் நினைச்சதை செய்ய முடியல. ஒரு கூட்டம் அப்படி இருக்குது, ஒரு கூட்டம் இப்படி இருக்குது. இந்த கூட்டத்தால் தாவீது பயங்கரமாக கஷ்டப்பட்டார், பயங்கரமாக வேதனைப்பட்டார் மனதளவில். எப்படிப்பட்டவர்? அழைப்பை பெற்ற தாவீது, ராஜ அபிஷேகத்தை பெற்ற தாவீது, ஒருவரும் முன்னிற்க முடியாத அளவிற்கு கர்த்தரோடு உறவாடின ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்த தாவீது. ஆனால் இந்த ஜனம் விடவே இல்லை. இந்த ஜனம் விடவே இல்லை. செருயாவின் குமாரர் என் பலத்திற்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள். ஏன் வேதனையோடு சொல்றாரு? ஏன் சொல்றாரு தெரியுமா? செருயாவின் குமாரர், ராஜாவே அடுத்து அவரை பார்க்கணுமே, அவர் ஆர்டர் படி செய்யலைன்னா அவர் மூஞ்சை நீ சந்திக்கணுமே. யோசிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு செஞ்சிருவாங்க, என்ன விரும்பினாங்களோ செய்வாங்க. அப்னேரை கொலை செய்தார்கள். சவுல் ராஜ்யபாரத்தில் மிகப்பெரிய தளபதியாய் ரொம்ப முக்கியமான ஒரு பிரபுவாய் இருந்தவன். இவங்க தன் சகோதரனுக்காக பழி வாங்குறேன்னு சொல்லி ராஜாவுக்கு மனதில்லாமலேயே, ராஜா கேட்டால் வருத்தப்படுவார்னு தெரிஞ்சுமே என்ன செய்தான்? கொலை செய்துட்டு வந்து நிற்கிறான். அது மாத்திரம் இல்லை, இது எங்கே வரைக்கும் கொண்டு போயிடுச்சு? தாவீதுடைய சொந்த குமாரன் அப்சலோமை கொலை செய்து விட்டு வந்து நிற்கிறான். தாவீதுக்கு எதிராளி முரட்டாட்டம் பண்ணுறவன் மகன். தாவீதுக்கு ஒரு சிந்தனை இருக்கும்ல, யார் பண்ணுறா? என் மகன் தானே, எனக்கு அப்புறம் ராஜ்யபாரம் அவனுக்கு தானே. யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. ஆனால் செருயாவின் குமாரர், அந்த மக்கள், செருயா குமாரனா வேற யாரும் இல்லை, சகோதரின் பிள்ளைங்க. இந்த இதில் இருந்துச்சு, இந்த இராணுவ இதுகளில், இந்த அமைப்பில் ஃபுல்லும் நமக்கு பெனாயான் இருக்கும், நம்ம ஆசகேல் இருக்கும், நம்ம யோவாப்னு நினச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் தாவீதுடைய சொந்த குடும்பம், உறவினர்கள் சர்க்கிள். தாவீது சொல்கிறாரு, என்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, என் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறார். சில நேரம் நம்மளை சுற்றி நிறைய நேரங்களில் இந்த கூட்டம் இருக்கும். எது? தன் எவ்வளவுதான் அதிகாரத்தில் இருந்தாலும் தன் இஷ்டம் போல செய்கிற கூட்டம். ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவு பிரியமான தாவீது ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எவ்வளவு வல்லமை பராக்கிரமத்தை தாவீது காண்பிச்சிருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் தாவீதுக்கு சரித்திரத்தில், யூத சரித்திரத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு இடம் ராஜானா தாவீது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்த போதிலும் அவர் கூட இருந்த அந்த மக்களுக்கு, என்ன தாவீதை நம்ம பார்த்துக்கிடுவோம், இதை நீங்கள் மாற்றவே முடியாது, இதை மாற்றி எழுதவே முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொன்னார், தீர்க்கதரிசி என்ன செய்ய முடியாது, சொந்த ஊருக்குள்ளே. தாவீது அதனால தான் அழகா சங்கீதத்தில் பாடுறாரு, நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். சங்கீதங்களில் பாடுறாரு. இந்த ரெண்டு குரூப்பும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நான் ஏதோ என் சொந்த கதையை சோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த ரெண்டும். செருயாவின் குமாரர் போன்ற கூட்டம் இருக்கும் உங்களை சுற்றி. நீங்கள் சொன்னது பாதி சொல்லாத பாதி மிஞ்சி செய்யும், உங்களை கேரே பண்ணாது. இந்த செருயாவின் கூட்டம் இருக்கும், இதையும் இழுத்துட்டு போகணும், இதோடையும் இருக்கணும். அடுத்தது இன்னொரு பக்கம் இப்படியே தானா இல்லை, அறியாத கூட்டம் விழுந்து விழுந்து சேவிக்கும், கனம் பண்ணும். சில பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் நிலைமையில் பார்த்தீங்கன்னா சொந்த சபை கனப்படுத்த மாட்டாங்க, ஊரில் உள்ளவங்களாம் கனப்படுத்துவாங்க. இந்த ஊழியக்காரர்கிட்ட இன்னென்ன காரியம் இருக்குது, இன்னென்ன விஷயம் இருக்குது, இன்னென்ன மேன்மை இருக்குன்னு ஊரெல்லாம் கனப்படுத்துவாங்க. போகிற போக்கில் அறியாத ஜனம் சேவிக்கிறாரா, சந்தோஷம், ரைட்டு. செருயாவின் குமாரர் இஷ்டத்துக்கு செஞ்சு வருத்தப்படுத்துகிறாங்களா, அதுக்கும் சந்தோஷம். இப்படி தான் எல்லாருக்கும் முன் நடந்தவங்களுக்கும் நடந்திருக்கு. போய்கிட்டே இருக்க வேண்டியது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், என்ன திட்டம் பண்ணினோனோ அவங்களை எல்லாரையும் கொண்டு வருவேன். இதுக்குள்ளே யார் இருக்கா? அறியாத ஜனமும் இருக்குது, செருயாவின் குமாரரும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொண்டு வா என்று சொல்லுவேன். வாசிங்களேன், வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 17 வசனம். வா என்கிறது தான் அழைப்பு, கொண்டு வாருங்கள் என்பதுதான் அழைப்பு. வாசித்து முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 17 வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள்,
கேட்கிறவனும் வா என்பானாக. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், இலவசமாய் பெறக்கடவன் ஜீவ தண்ணீரை. நம்ம செய்தி என்ன? ஆவியும் மணவாட்டியும், மணவாட்டி நம்ம தான், வான்னு சொல்லணும். அல்லேலூயா. தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தை வான்னு சொல்லணும். சமீபத்தில் செரியாவின் கூட்டம், தூரத்தில் அறியாத ஜனம், ரெண்டையும் வான்னு சொல்லணும். ரெண்டையும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேலைக்கு நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் தேவன், எங்கள் அழைத்தவர் ஆண்டவரே, எங்களுக்கு முன் செல்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை சிருஷ்டித்த தெய்வமாயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நினைக்கிறோம். திரும்பவும் திரும்பவும் அதிலே நாங்கள் பலன் கொள்ளும்படி கவனிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்பேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீரே. பரிசுத்தரே, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகும், உம்முடைய வார்த்தையின்படியே ஆகும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் கடந்து செல்கிறீர் ஆண்டவரே. எங்களை அழைத்த தெய்வம் நீர், எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மீட்டு கொண்டவராய் நீர் இருக்கிறீர். நாங்கள் இனி அடிமைத்தனத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். மாத்திரமல்ல கர்த்தாவே, நாங்கள் உமது வேலையை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீர் எங்களோடு இருக்கிறீர். உமது வேலையை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட யோசுவாவோடு சொல்லுகிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. எங்களோடும் அப்படித்தான் சொல்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜனத்தை உமக்கென்று ஏற்படுத்தினீர். இவர்கள் உமது துதியை சொல்லி வரட்டும். வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வா என்று சொல்லி ஆண்டவரே உமக்குரியவர்களை அழைத்து கொண்டு வரட்டும். ராஜ்யத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்கட்டும். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆண்டவரே அறுவடையின் நாட்களாய், சுவிசேஷம் அறிவிக்கிற நாட்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜனத்தை வா என்று கூப்பிடுகிற நாட்களாய் பயன்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாத நன்மைகளை வா என்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அழைத்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபையை பெருக பண்ணும். ஆசீர்வதியும். நன்மை கிருபை தொடரும்படி கர்த்தர் உதவி செய்யும். எல்லா கனம் துதி ஸ்தோத்திரம் உமக்கே படைக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எங்களுக்கு அன்பான எல்லாரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வீடியோவின் மூலமாய் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற என் சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாத நன்மைகளும் உடன் இருக்கிற தேவ பிரசன்னமும் இப்பொழுதே அவர்களை சூழ்ந்து ஆண்டவரே விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.